எல்லா புகழும் இறைவனுக்கு. நேற்று ரிலீஸ் ஆன பேச்சு, இது ஒரு தமிழ் ஹாரர் மூவி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பல ரிவ்யூவில் சொன்ன ஒரு விஷயந்தான். அதாவது ஹாலிவுட் படம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு பாழடைஞ்ச வீடு, இல்லை காட்டுக்குள்ளே ஒரு வீடு, ஒரு அடர்ந்த காடு, ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூர் போயிருப்பாங்க. ட்ரெக்கர்ஸ் மாதிரி, மலை ஏறுறவங்க, மரம் ஏறுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 4 பேர் இருப்பாங்க. இல்லை டம்மியான சில கேரக்டர்ஸ்லாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டு போய்கிட்டே இருக்கும். கடைசியில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் மாதிரியான கேரக்டர் வந்துட்டு நிற்பாங்க. அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறுதியாக அது பேயாக இருந்தாலும், அது வந்துட்டு ஒரு க்ரீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, உள்ள ஒரு மிகப்பெரிய அனிமலாக இருந்தாலும் சரி, கடைசியில் இவங்க தான் அதை மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். சமீபத்தில் தமிழில் வெளியே வந்த பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை உடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ஹாலிவுட் அவங்களுடைய கான்செப்ட் இது. பட் தமிழ் படங்களில் முனி, காஞ்சனா, அதுக்கப்புறம் அரண்மனை சீரிஸ், இதெல்லாம் கூட அந்த கான்செப்டை உடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். நல்லா காமெடியாக இருக்கும், குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட இந்த பேச்சு படம், ரொம்ப நாளைக்கு பிறகு நமக்கு வெளியே வந்திருக்கிற ஒரு ஹாரர் படம். சமீபத்தில் அப்படி சொல்லிட முடியாது நினைக்கிறேன், சமீபத்தில் அரண்மனை 4 வந்துருந்துச்சு. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த கான்செப்ட் தான். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ட்ராவல், ஒரு காட்டு பங்களா, காட்டுக்குள்ளே ஒரு அமானுஷ்யம், ஒரு கைடு, இது எல்லாமே இந்த படத்துலேயும் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவிக்கே உண்டான டிஃபால்ட் கண்டென்ட். டிஃபால்ட்டாக இப்படி தான் கண்டென்ட் இருக்கும். அந்த டிஃபால்ட் கண்டென்ட் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தில் கண்டென்ட் என்ன, கதை என்னன்னா, அந்த காட்டுக்குள்ளே அந்த பேச்சுங்கிற ஒரு பாட்டி வந்துட்டு உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சூனியக்கார பாட்டி, அவங்கள கொன்னுடுறாங்க. அவங்கள வந்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. சில பல காரணங்களால் அவங்கள வந்துட்டு மறைச்சி வைக்கிறாங்க. அதாவது அந்த இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பூஜை புனஸ்காரம், மந்திரம் தந்திரம் மாந்திரிகம், அதில் முடிச்சு வைக்கிறாங்க. அதை வந்துட்டு இந்த படத்தில் வர்ற ஒரு காதல் ஜோடி அதை உடச்சி விட்டுறாங்க. ஈவெல் டெத்தில் வர அந்த கதை மாதிரி தான். புக்கை திறந்து படிச்சு விட்ருவாங்க மந்திரத்தை, அப்புறம் அந்த பேய்களாக வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த பேய் வெளியே வந்துடுது. அதுக்கு இந்த பாட்டி வெளியே வந்துடுறாங்க. இந்த பாட்டிக்கு வந்து ஒரு வரம் இருக்குது, என்னென்னா இவங்களை யாராலையும் கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தோடு இந்த பாட்டி இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியை கொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு பாலசரவணனுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம், ரொம்ப நாளைக்கு பிறகுன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு நல்ல கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. சமீபத்தில் வெளியே வந்த நான் தான் கிங்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியான மொக்க படம் தான் பாலசேகரனில் அவர் பாலசரவணன் அவர் இந்த படத்தில் நல்லா நடிச்சு, நல்ல சென்டிமெண்ட், நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு கதாபாத்திரம் முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டுக்குள்ளே நுழையிறாங்க. பாலசரவணன் தான் கீழே போகிறாரு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தராக சிக்கிறாங்க. அந்த பாட்டிக்கிட்ட எப்படி சிக்கி சீரழிகிறாங்க அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டாக நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகியிருக்கும். ஸோ படம் பார்க்கலாம், ஒரு முறை நிச்சயமாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் சுமாராக தான் இருக்குது. இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இது ஹாலிவுட்டுடைய கான்செப்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா மொழிக்கும் இந்த கான்செப்டை கொடுத்துருக்குறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு காடு, ஒரு வீடு, 4 லவர்ஸு, முடிஞ்சால் 4 மேட்ரு சீனு, இதெல்லாம் ஹாலிவுட் படத்துடைய கான்செப்ட். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இவங்களாலையும் படம் பண்ண முடியாது. ஸோ மேட்ரு சீன் படத்தில் கிடையாது, மற்ற எல்லா சீன்ஸும் படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஒரு முறை பாருங்கள், பார்த்தவங்க வந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.